ஹார்ஸ்லி ஹில்ஸோட டே 1 vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ மார்னிங் ஒரு 7 o'clock கிளம்பியிருப்போம். ஸோ அங்கேருந்து வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக காஞ்சிபுரமில் இருக்க காமாட்சி பவன் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணிருந்தோம். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹோட்டல் கிடையாது, இல்லை இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஹோட்டல். அண்ட் ரொம்ப நல்லாவே இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, அண்ட் அப்பியரன்ஸ் நல்லா இருந்தது, நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் நிறைய கூட்டமும் இருந்தது. ஸோ நிறைய பேர் அங்கே வந்து சாப்பிடுவாங்க போல். அண்ட் நான் வந்து ஒரு பூரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி 2 தான் வரும் அப்படின்னு நினச்சேன், பட் 3 பூரி வந்திருந்தது. ஸோ ரொம்ப ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டீ ப்ளஸ் காஃபி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதை சாப்பிட்டுட்டு ஸோ பில்லு பார்த்தீங்கன்னா 230 ஆயிருக்கு. ஸோ அவர் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தார், நான் வந்து பூரி. ஸோ ரெண்டும் சேர்த்து 230 rupees. அண்ட் தென் அங்கேருந்து ஸோ திரும்ப ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சென்னை டு ஹார்ஸ்லி ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா 275 kilometer. ஸோ ஆந்திராவில் இருக்குது, ஊட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. நடுவில் வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்ப லைக் எதுவுமே இல்லாத மாதிரி பிளேசஸ்லாம் வந்து பார்த்த மாதிரி இருந்தது. ஸோ ஒரு வழியாக ட்ராவலை முடிச்சுட்டு வருண் விஹார் ஹோட்டலுக்கு வந்து வந்தோம். ஸோ ஒரு புக் பண்ண ஹோட்டலுக்கு வந்த அப்புறம் லைக் என்னென்னா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து மலையோட அடிவாரத்தில் வந்து புக் பண்ணிட்டோம். மலையோட மேலே புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கிளைமேட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஹார்ஸ்லி ஹில்ஸ் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா ஹார்ஸ்லி ஹில்ஸோட டாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து WS விண்ட் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து சன் ரைஸ் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஸோ அந்த ஹோட்டல் வந்து நீங்கள் புக் பண்ணலாம். பட் நாங்கள் வந்து கீழே புக் பண்ணனால ஸோ இங்கே வந்து ஹோட்டல் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே போனோம். ஸோ இங்கேருந்து ஒரு 10 kilometers ட்ராவல் பண்ணோம். ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா பட் நல்லாவே இருந்தது. இதுவும் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரூம் தான். ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து போனனால 2 ரூம். அண்ட் ஹால் இருந்துச்சு, கிச்சன் இருந்துச்சு, சோஃபா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ரூம்ஸில் வந்து பால்கனி அட்டாச்சு, குட்டியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரே ஒருத்தர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் ஸ்டூல், பாத்ரூம்ஸும் வந்து நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பெட்ஷீட் எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பெட் இருந்தது, வேணா யூஸ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்ட்ரா பெட் போடுறதுக்கான இடம் இருந்த மாதிரி தெரியல. ஸோ இது வந்து வெளியில் பால்கனி ஸ்பேஸ். ஸோ இந்த பால்கனி ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெட், அந்த விண்டோ வந்து நெட்டோட கவர் ஆன மாதிரி இருக்குது. லைக் வேறு ஏதாவது அனிமல்ஸ்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்களோ என்னமோ. அண்ட் 2 ரூமுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பால்கனி மாதிரி இருந்துச்சு. அண்டு மழை வந்துச்சுன்னா கீழே தண்ணியெல்லாம் லைக் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ரூம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது, பிடிச்சும் இருந்தது. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்காக வேறு ஒரு ஹோட்டல் போனோம். ஆக்சுவலி ரிசார்ட்லேயே சொல்லியிருக்கலாம், பட் வேறு ஒரு ஹோட்டல் போகலாம் அப்படின்னா ஹில் டாப்பில் இருக்காது ஹோட்டல்ஸ் தான் எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மலை ஏறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு ஹோட்டல் பார்த்தா ரொம்ப பேசிக்கான ஒரு ஹோட்டல். ஸோ ஆந்திரா ஸ்டைலில் தான் இருந்துச்சு ஃபுட்டுமே. ஸோ எக் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் எக் ரைஸ் வந்து எனக்கு வந்து பொடி சாதம் மாதிரி இருந்துச்சு. அண்ட் குவான்டிட்டியுமே ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி இல்லை, அது வந்து மேபி ஒரு ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ப்ரைஸ் வந்து கம்மி தான். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லக்ஸூரியஸாக அந்த மாதிரி இல்லை. ஸோ ஹோட்டல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான். பட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ சாப்பிட்டு கை கழுவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து எங்களோட ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். திரும்பவும் மேலே போகிறதுக்காக 10 kilometers. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த பொடி சாதம், எக் ரைஸ் தான், பட் வந்து அது பொடி சாதம் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வே டு ஹார்ஸ்லி ஹில்ஸ்னு போகிறதுனால 10 kilometers. ஸோ இப்போ தான் வந்து ஹில் ஏறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஸோ போகிற வழியில் நாங்கள் வந்து ஒரு வியூ பாயிண்ட் இடத்துல நிறுத்தி அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ ரொம்ப பெரிய பெண்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 பெஞ்ச் இருக்கும், அவ்வளோதான். அந்த ஹில் ரொம்ப குட்டியான ஹில் தான். பட் இதுதான் வந்து ஆந்திராவோட ஊட்டி, லைக் ஊட்டி ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னே வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதுதான் அந்த வியூ பாயிண்ட், நான் சொன்ன வியூ பாயிண்ட். நல்ல ஃபோட்டோ பாயிண்ட்டும் கூட, நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம் இங்கே. ஸோ அங்கேருந்து எங்களோட ஃபர்ஸ்ட் சைட் சீயிங், ரொம்ப நிறைய சைட் சீயிங்கும் இருக்காதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சைட் சீயிங் பார்த்தீங்கன்னா விஸ்பர் விண்ட் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய
காற்று பயங்கரமாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் அது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் கீழேருந்து மேலே வரைக்கும் நடந்து போகணும். ஸோ நடந்து போனால் அங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த வியூ பாயிண்ட் வந்து இருக்கும். பட் ரொம்ப தூரம் நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ட்ரிங்க் ஒன்று குடிச்சிட்டு கிளம்பி நடந்து போயிட்டுருக்கோம். சுற்றி வந்து ரொம்ப க்ரீனரியாக மெயின்டைன் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய கூட்டமும் இல்லை நாங்கள் போகும்போது. ஸோ ஆக்சுவலி 1 day ட்ரிப் மாதிரி போகலாம். ஏன்னா ஒரு 3 to 4 பிளேசஸ் தான் இருக்குது. பட் அந்த கிளைமேட்டில் ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து ஹில் ஸ்டேஷனோட டாப்பில் வந்து ஒரு ரூம் போட்டு ஸ்டே பண்ணலாம். ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த பிளேஸ் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தட் மீன்ஸ் இந்த விஸ்பர் விண்ட் பாயிண்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆர்டிஃபிஷியலாக இந்த பில்டிங் கட்டி உட்கார வச்சுருக்காங்க. ஸோ இதை தாண்டி கொஞ்சம் நம்ம நடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் ராக் மேலே உட்கார மாதிரியே இருக்கும். ஸோ அங்கே வந்து நல்லா இருந்துச்சு. இதை விட அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour வந்து அங்கே உட்காந்துருக்கோம். அவ்வளோ காற்று அவ்வளோ இதில் ரொம்ப சூப்பராக இருந்த ஒரு பிளேசஸ் வந்து இது விஸ்பர் விண்ட் வியூ பாயிண்ட். உங்களுக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்குமா? என்னங்க எப்படி கேட்டுட்டீங்க? இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து அப்படியே பொங்கிருங்க. சும்மா கவிதையா வந்து பொங்கு. என்ன கொண்டு போக போறோம், எத்தனை நாள் வாழ போறோம், எதை கட்டி ஆட போறோம் யாருக்கும் தெரியாது. சொத்து சொகம் கூட வருமா, சொந்தமிக்கு நீ தனி மரம். ஸோ அங்கேருந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி ஒரு கிளப் மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்து ஃபிஷ் ஸ்பா இருந்தது. அண்டு கேரளா ஸ்டைலில் வந்து ஹேர் ஸ்பா இருந்துச்சு. ஸோ ஃபிஷ் ஸ்பாவும் ஹேர் ஸ்பாவும் போனோம். ஒரு 200 rupeesன்னு நினைக்கிறேன் ஃபிஷ் ஸ்பாக்கு. நாலு ஊர் சுத்தி 4 பேர் கிட்ட பழகுனா தானா வந்துட போகுது. குடிச்சட்டுக்குள்ளேயே குதிரை ஓட்டினா பிச்சை தான் எடுக்கணும். சூறாவளி போல போகிற இந்த இளமைய யாராச்சும் தடுக்க. ஈவினிங்கில் நல்ல மழை வந்துருச்சு. ஸோ மழையில் ஒரே மிஸ்டாக இருந்தது. ஆக்சுவலி இதை நம்ம அங்கேயே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கிளைமேட்டை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிருக்கலாம். ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் மேலே ஸ்டே பண்ணுங்கள். ஸோ நான் சொன்னல அந்த WSR விண்ட் வேவ். ஸோ அதுதான் இது. ஸோ இதை நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம்.